ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி. ஆர்ப்பாக்கம் ஆதிப்பட்டாளகனை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். அதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்த ஒரு கிரகமும் குரு பார்வையில் இருந்தால் அதை அமக்கலமாக செய்யும் அப்படின்னு கணக்கு. இப்போ ராசிநாதன் 9ல் இருக்கிறதே சிறப்பு, குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போது புதனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் பெற்ற அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், புதன் சொன்னாலே அறிவு ஜீவின்னு சொல்லணும். அப்போது இவங்கெல்லாம் சாதுரியமாக அதாவது அதிகமாக உழைப்பை சிந்தாமல் மைண்டை யூஸ் பண்ணி சாதிப்பாங்க. அப்பேற்பட்டதுக்கு இப்போ குரு பார்வையில் புதன் இருக்காருன்னு சொன்னால் பொற்காலம்னு சொல்லணும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். 7க்குடையவன் குரு, 10க்குடையவன் குரு ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் அத்தனையும் தொழிலை பற்றியும் உத்தியோக சிந்தனையை பற்றியும் தான் இருக்கும். 7ஆம் இடம் திருமணம் ஆகாத உங்களுடைய பிள்ளைகள், உறவினர்கள் கூட எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. கூட்டு தொழில் செய்யும் இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களால் அதிக லாபம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் தேடி போகலாம், நண்பர்கள் உங்களை தேடி உங்களுக்கு அனுகூலத்தை தருவார்கள் அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்தில் கேது இருக்கார். இருக்கலாமா? இருக்கலாம். 3ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் உங்களுடைய முயற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இந்த குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது, துலாத்தை பார்க்குறார்.
5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை பார்க்கிறார். கடைசி 4 நாள் சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார், 5 குடையவன். அப்போ 5ஆம் இடம் வலுத்திருக்கிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் பூர்வ புண்ணியம் வலுப்பெறுவது என்பது சிறப்பு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவித்திருக்கும் தம்பதிகளுக்கு இப்போ ஒரு நல்ல ரிசல்ட்டு வரப்போகுது. மெடிக்கல் ரிப்போர்ட். இல்லை புதுசாக திருமணமானவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு. குலதெய்வம் உங்களை சூப்பராக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. சீட்டாக்கள், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம். 5ஆம் நாள் சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. சரி, 6ஆம் இடம் எப்படி இருக்கிறது? 6க்குடைய 11க்குடைய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். அப்போது நண்பர்களால் ஆதாயம், வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம். எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான். உடன் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளாகட்டும், சக ஊழியர்களாகட்டும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பணியாற்றுவார்கள். எதிரிகளால் தாக்கம் எதுவும் இருக்காது. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? அனுகூலத்தை தரும். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக போகலாம். சாதிக்கக்கூடிய நேரம். தந்தையால் அனுகூலங்கள். 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் குரு பார்வை பெற்று 3ஆம் இடத்தை பார்க்குறார். அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். சுக்கிரனுடைய காரகத்துவம், புதனுடைய காரகத்துவம், ஆதிபத்தியம் பெற்ற அன்பர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். ஏன்னா 10ல் சனி இருந்தால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு ஒரு விதி. யாராக இருந்தாலும் 10ல் சனி இருக்கிறவங்க போய் பாருங்கள், மாடு மாதிரி ஓய்ச்சி இருப்பாங்க. அது பிறப்பு ஜாதகமாகட்டும் இல்லை கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி. அப்படி ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். மற்றபடி இந்த சனி பார்வை கொடியது தான். சனி பாருங்க 12ஆம் இடத்தை பார்க்குறார். அயன சயன போகம். நல்ல வேலைக்கு சாப்பிட முடியுமா? தூங்க முடியுமா? முடியாது. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் பேசுகிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க பேசுகிறது உங்களுக்கு இருக்காது. 4ஆம் இடம்னாலே சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னாலே சுகம் இல்லை. ஏன்னா 12ஆம் வீட்டையும் சனி பார்க்குது. டென்ஷன், ஒரே டென்ஷன். என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியாது. ஆனால் வேலை மாடு மாதிரி வேலை பார்ப்பீங்க. ஏதோ ஒரு டைம் பாஸ் ஆக மொழி வேலை முடிஞ்ச பாடு இருக்காது. 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும். சொந்த வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வேலைக்கு போகாதீங்க. ட்ரெயினில் போங்க, பஸ்ஸில் போங்க, ஆட்டோவில் போங்க. மற்றபடி ஏன்னா சொந்த வண்டி வாகனத்தில் போனால் ரிப்பேர் ஆகி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படுங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகுது. சந்தோஷமாக இளஞ்சிட்டுக்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம்.
தெளிவாக இருப்பீங்க, எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் சூப்பர். அவரை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிங்க, 12 குடையவன். அப்போ 12 குடையவன் உச்சமடைகிறார், 10ல் போய் உச்சமடைகிறார்னு சொன்னால் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க நல்ல அற்புதமான நேரம், நல்ல ஒரு சம்பாத்தியம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.